கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறதான 10 கற்பனைகளின் கோட்பாடுகள் எனக்கூடிய தொடர் வேத பாடத்துல இதுவரைக்குமாக நாம கட்டளை 6 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். பாட வரிசைப்படி பார்க்கும்போது இதுவரைக்குமாக 9 பாடங்களை நமக்கு பார்த்திருக்கிறோம். இன்றைய நாள்ல ஆர்டர் படி நம்ம பார்க்க இருக்கிற பாடம் 10, கட்டளை எண் 7. ஆதார வசனம் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20:14. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவ்வளவுதான். கடந்த முறை கொலை செய்யாதிருப்பாயாக என்கின்ற ஒற்றை வார்த்தையை நம்ம எப்படி தியானிச்சோமோ அதுபோல இன்றைய நாள்ல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தையில இந்த ஒரு பிரமாணம் உள்ளடங்குது. ஆனாலும் ரொம்ப சீரியஸான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பாடமாகும் இது. இந்த ஒரு பாடத்தை நம்ம 2 பாகங்கள் அல்லது 3 பாகங்கள் வரைக்கும் ஒருவேளை தேவைப்படலாம், அல்லது 2 பாகங்கள்ல கூட நம்ம முடிக்கலாம். அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கட்டளைகளை நம்ம பார்க்கும்போது பொதுவாக 10 கட்டளைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. இவைகளை தலைமுறைக்கும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை போதித்து நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் நீ நடக்கும் போதும் எல்லா நேரங்கள்லையும் இதை சொல்லி எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்லி உபாகமத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இந்த பாடத்தை துவங்கும் போது இந்த பாடத்தை இயற்றிய சகோதரன் என்ன சொல்றாருன்னா, 10 கற்பனைகள் சாதாரணமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நேரத்திற்கு மாத்திரம் உரியது அப்படின்னா, இதை தலைமுறை தோறும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அப்படிங்கிற அவசியம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஒரு ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கருத்துக்களை தொடர்ந்து கற்பிக்கணுங்கிறதுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, 10 கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தின் கீழாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உட்கருத்து கோட்பாடுகள் நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் தரவிறக்கம் செய்ய வேண்டிய ஒண்ணு, நம்ம எல்லாருடைய மனதிலும் டவுன்லோட் பண்ண வேண்டிய ஒரு பதிவிறக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அந்த சகோதரர் சொல்றார். அப்படி பார்க்கும்போது இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எனக்கூடிய கட்டளையில நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேரடியாக ஒரு விபச்சாரம், அதிலே கொடுக்கப்பட்ட தண்டனைகள், இஸ்ரேல் ஜனங்களுடைய அனுபவங்கள், பிறகு ஆவிக்குரிய வகையில விபச்சாரம் என்பது என்ன அப்படிங்கிறத ஒரு 5 தலைப்புகள் வரும் இந்த பாடத்துல. 4 அல்லது 5 தலைப்புகள் 2 பாடங்களாக பிரிக்கலாம் நம்ம. அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவதாக இதற்கான தண்டனையும் பழைய ஏற்பாட்டுல தேவன் நினைத்திருந்தார். அது நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, உபாகமம் 22 வசனம் 21, 22 வாசிங்க. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம். அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிகெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லறிந்து கொள்ள கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். ஆமா, இப்ப நியாய பிரமாணத்துல விபச்சார தவறுக்கு ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லாம தேவன் என்ன செய்திருக்கிறாரு? 2 பேருமே கொலை செய்யப்படணுங்கிற ஒரு பொதுவான காரியத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதுல நீங்க படிச்சீங்கன்னா அந்த உபாகம புத்தகத்துல நிறைய விஷயங்கள் வரும். அதுல நிச்சயிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு காரியம், நிச்சயிக்கப்பட்ட பிறகு நடந்தா என்ன செய்யணும், திருமணமான பின்னாடி தவறு செய்தா என்ன செய்யணும், திருமணத்துக்கு முன்னாடி நடந்தா என்ன செய்யணும், நிறைய விஷயங்களை அங்க இதுல பேசியிருப்பாரு. அப்போ குறிப்பாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கல்லறிந்து கொள்ளும், நேரடியான விபச்சாரம் மற்றும் வேசித்தனங்களுக்கான குற்றத்திற்கு. இவ்விதமாக மரண தண்டனை அங்க நடைமுறையில் இருந்தது. இது எங்க நம்ம ரொம்ப சீரியஸா ஒரு இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா,
வனாந்தரத்துல ஒரு 24,000 பேரு மோவாப் தேசம் வழியா கடந்து போகும்போது விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் செய்து அழிக்கப்பட்டார்கள் நம்ம படிப்போம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நம்ம படிக்க வேண்டாம், என்னாகமம் 25 பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இங்க புறஜாதியார்களோட சம்பந்தம் கலந்ததும் இல்லாம விக்கிரக ஆராதனையும் செஞ்சு வேசித்தனமும் செஞ்சு இதன் மூலம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி அங்க 24,000 பேர் வனாந்தரத்துல வாதைகளால் அழிக்கப்படுவாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்கும். ஆசாரியனாகிய எலெயாசார், அதாவது ஆரோனுடைய மகன் இருக்கார்ல, அவருடைய பையன் பினெகாஸ், ஆரோனுடைய பேரன், அவர் என்ன செய்வார்னா, ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு இஸ்ரேலன் ஒரு மனிதனையும் மீதியானிய ஒரு ஸ்திரீயையும் சேர்த்து பார்த்துட்டு குத்திட்டியை எடுத்துட்டு போய் கூடாரத்தோட குத்தி கொலை பண்ணிடுவார். இப்படி விபச்சாரத்திற்கு கல்லறி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, வாதைகளால தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, குத்து ஈட்டியின் மூலமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு விபச்சார குற்றத்துல அகப்பட்ட ஸ்திரீயை எப்படி பரிசோதிக்கணும் அப்படின்னு கூட இருக்கு. இது நம்ம எங்க படிக்கிறோம்னா என்னாகமம் 5ஆம் அதிகாரத்துல வரும், படிக்க வேண்டாம். ஒரு பெண் மேல டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு கணவனுக்கு. இப்ப அந்த பெண்ணுடைய வயிற்றில் உருவாயிருக்கக்கூடிய அந்த கரு இந்த கணவனுக்குரியதா அப்படிங்கறத சோதிக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணை ஆசாரியன்கிட்ட கூட்டிட்டு போகணும், ஆசரிப்பு கூடாரத்துல. அப்ப அந்த பெண்ணை வாசல்ல நிக்க வச்சு அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல இருக்கக்கூடிய புழுதியை கொஞ்சம் எடுத்து அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தமான தண்ணீர்ல கலந்து குடிக்க வச்சிருவாங்க. இப்போ அந்த பொண்ணு உண்மையிலேயே அந்த கருத்தரித்தல் தன்னுடைய உண்மையான மணவாளனுக்கு, நிச்சயிக்கப்பட்ட மணவாளனுக்கு, அதாவது திருமணமான கணவனுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. ஒருவேளை தவறான உறவு நடந்துருந்துச்சு அப்படின்னா வயிறு வீங்கிரும், இடுப்பு சூம்பி போயிடும். இப்படி ஒரு வாதையை, இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் தேவன் அனுமதிச்சிருக்கிறார் பாருங்க. இந்த ஒரு கட்டளைக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு செய்யற தவறு இருக்கு, திருமணத்துக்கு பிறகு செய்யற தவறு இருக்கு, வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது செய்யக்கூடிய தவறு இருக்கு, பலாத்காரம் பண்ணி செய்யற தவறு இருக்குன்னு நிறைய என்னாகமம் உபாகமத்துல நம்ம அந்த கட்டளைகளுக்கு தகுந்த மாதிரி, அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி கட்டளைகள் வேறுபட்டு பார்க்கலாம். ஆனா குறிப்பா கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் செய்யும் போது அங்க கல்லறிந்து கொல்லணும், கொலை செய்யப்படணுங்கிறது பிரதான கட்டளையாக இருந்துச்சு. இதை நம்ம இன்னும் உச்சமாக பார்க்கும்போது தள்ளுதல் சீட்டையும் கொடுத்துடலாம் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் கொடுது. மனைவியின் மேல ஒரு சந்தேகம் இருக்கும்போது, இந்த விஷயத்துல ஒரு காரியங்கள் இருக்கும்போது அவளுக்கு அந்த கணவன் என்ன பண்ணலாம், தள்ளுதல் சீட்டையும் கொடுக்கலாம். இதை ஆண்டவரே மத்தேயு 5 சொல்லும் போது, வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் தன் மனைவிக்கு யாரும் தள்ளுதல் சீட்டை என்ன பண்ணாதீங்க. தள்ளுதல் சீட்டை கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கமும் இருந்துச்சு, கொலை செய்யப்படுதலும் இருந்துச்சு. தள்ளுதல் சீட்டை எதன் அடிப்படையில் கொடுப்பாங்கன்னா, திருப்திகரமான ஒரு சூழல் இல்லை, அதாவது அந்த குற்றத்தை உறுதிப்படுத்தவும் முடியல, அதே நேரத்தில் அவங்களை சந்தேகிக்காம இருக்க முடியலங்கிற மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஒருவேளை ஒரு சந்தேகம் இருந்துட்டா தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம் போல இருக்கு. அது ஏன்னா கொலை செய்யறது ஒரு கட்டளையாக இருக்கு. அப்ப தள்ளுதல் சீட்டு வருது அப்படின்னா இதுவும் அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கு. பட் ஒருவேளை இந்த காரியம் உறுதிப்படாததாக இருந்து தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில கூட தள்ளுதல் சீட்டை, ஆனா அந்த முகாந்திரம் வந்துருச்சு, வேசித்தனத்தின் முகாந்திரம் வந்ததுனால தள்ளுதல் சீட்டை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் மத்தேயு 5 சொல்றார். குறிப்பாக இந்த பிரமாணங்களை எல்லாம் அறிந்த ஒரு அரசன் தாவீது ராஜா வெகு நாட்களுக்கு பிறகு இந்த கட்டளையை துணிகரமா மீறி பத்சேபாலிடம் என்ன பண்ணாரு, தவறு செய்தாரு. துணிகரமாக கணவனையே என்ன பண்ணாரு, அதனால கொன்னு போட்டுட்டு இந்த பாவத்தை உயிரோட்டமாக ஆக்டிவேட் பண்ணிட்டார். அதாவது ஒரு அரசனாக நன்கு தெரிந்த தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு தேவ மனிதனாக இருந்தோம், ஜனங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கே கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்து அந்த பிரமாணத்தை துணிகரமாய் கணவனை கொன்னுட்டு இன்னொருவருடைய மனைவியை அபகரிக்கக்கூடிய வேலையை அவர் செய்யும் போது, இங்க தாவீதும் பத்சேபாலும் நியாயப்படி என்ன செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கணும், கல்லெறிந்தோ அல்லது வாதைகளால ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் இல்லைங்களா. பட் இந்த இடத்துல தேவன் அவங்க 2 பேரையும் என்ன பண்ணல, பத்சேபாலையும் தண்டிக்கல, தாவீதையும் தண்டிக்கல. ஏன்னா அங்க ஒரு கொலை நடந்துச்சு, இவர்களுக்கு பிறந்த குழந்தை. தேவன் தண்டிக்காமலாம் விடல. ஏன்னா தன் தவறை உணர்ந்து அவர் என்ன பண்ணிட்டார், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தேவனிடத்துல அடுத்த சந்தர்ப்பத்தை என்ன பண்றாரு, கேட்கிறார். அதற்கான ஒரு வாய்ப்பை மறுபடியும் என்ன பண்றாரு, கேட்கும் போது தேவன் இரக்கத்தில்
ஐஸ்வர்யம் உள்ளவரா என்ன பண்றாரு? மன்னிச்சிட்டாரு. ஆனாலும் தெரிந்து செய்த அந்த தவறுக்கான தண்டனையை கூடவே தரும்படி இவர்கள் இருவருக்கும் பிறந்துட்டு அந்த குழந்தையை தேவன் என்ன பண்ணிட்டாரு? தண்டிச்சிட்டார். சோ இது ஒரு விதத்துல கொலைக்கான பனிஷ்மெண்ட் தான். ஆனா இவங்களுக்கு இல்ல, இவங்க 2 பேருக்கும் பிறந்துட்ட குழந்தை என்ன பண்ணப்பட்டுச்சு? தண்டிக்கப்பட்டு. இப்படி பழைய ஏற்பாட்டுல நிறைய வேசித்தனத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்துக்கும் ஒரு கூட்டமாக தேவன் தண்டிச்சதையும் பார்க்கலாம், தனிப்பட்ட ஆணும் பெண்ணையும் தண்டிச்சதையும் பார்க்கலாம், விதமாக குழந்தை இறந்ததையும் பார்க்கலாம், கல்லறிந்து கொல்லப்பட்ட விஷயங்களும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். ஆனா இவைகள் எல்லாமே கிரியையினால் செய்யப்பட்ட விபச்சாரத்திற்கான தண்டனை அல்லது கட்டளை. கிரியையினால் நடப்பிக்கப்பட்ட ஒரு விபச்சார குற்றச்சாட்டுக்கான பரிகாரம் அல்லது தண்டனை அல்லது மன்னிப்பு, இப்படி நிறைய எது நம்ம பார்த்தோம்னாலும் பழைய ஏற்பாடு முழுவதிலும் பின்பற்றப்பட்ட விஷயம் கிரியையின் மூலம் நடப்பிக்கப்பட்ட விபச்சார குற்றச்சாட்டுக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு நாம கடந்து வரும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த விதமான சட்டங்களோ ஒழுங்குகளோ நமது நடைமுறையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நமது மத்தியில, சபைகள் மத்தியில அந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம ஏற்படுத்துவதோ அல்லது அந்த குற்றத்திற்கான இப்படிப்பட்ட தண்டனைகளை யோசிப்பதோ அல்லது அந்த மாதிரி குற்றங்களை அதிகமாக காண்பதோ ரொம்ப ரொம்ப அரிது. குற்றங்களை அந்த மாதிரி காண்பது ரொம்ப ரேரு. அப்படியே இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில கல்லெறிதலோ ஈட்டியால குத்துறதோ பட்டயத்தால வெட்டுறதை பத்தியோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூடாது. அப்ப வேற ஒரு மாதிரி நிச்சயமாக புதிய ஏற்பாட்டுக்கு உண்டு. இப்ப பழைய ஏற்பாட்டின் விபச்சார குற்றம், அதற்கான தண்டனை, அதுல தேவனுடைய இரக்கம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இது எப்படி வேறுபடுது என்று நம்ம சொல்லும் போது புதிய ஏற்பாட்டை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, விபச்சாரம் என்பது ஒரு செயல்முறை கிரியை, செயல்முறைகளால் வெளிப்படக்கூடிய ஒரு கிரியை. புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை எப்படி உற்று நோக்கணும் அப்படின்னா, இதற்கு முன்பாக இந்த எண்ணம் எப்பொழுது உருவானது, இந்த எண்ணம் எப்பொழுது வளர்ச்சி அடைந்தது, முடிவில் தான் அது என்ன ஆகும்? கிரியையா மாறும். அப்ப 3 விதமாக இதை நம்ம என்ன பண்ணணும்? விதை விதைத்தல், விதை வளர்ச்சி அடைதல், பிறகு அறுவடைக்கு தயாராகுதல் மாதிரி ஒரு குற்ற எண்ணம், ஒரு தவறை நடப்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பிகினிங்ல உருவாகும். நெக்ஸ்ட் அந்த தவறான எண்ணத்தை வெட்டி எரியலைன்னா அது என்ன பண்ணும்? வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைஞ்ச எண்ணம் மனதில் அதிகமாக வளர்ந்திருக்கும் போது அது கிரியையில வெளிப்படுவதுக்கு பேரு முழுமையான வெற்றி. எதற்கான வெற்றினா பாவத்திற்கான வெற்றி. இப்போ இதன் அடிப்படையில நம்மள யாருமே பழைய ஏற்பாட்டு இஸ்ரேலர்கள் மாதிரி கிரியையில் நாம் விபச்சாரம் செய்யலன்னு வேணா என்ன பண்ணலாம்? விபச்சாரம் செய்தவர்கள் இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கிரியையில நாங்க செய்யல, அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல எதை கர்த்தர் கவனிக்கிறார்னா, 5ஆம் அதிகாரம் மத்தேயு 27-28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமா, இந்த பிரமாணம் ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். புதிய ஏற்பாட்டுல பார்வையே என்ன பண்றாரு? இப்ப பெரிய குற்றத்திற்கு சமமாக்குறார். சரீர ரீதியாக வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய குற்றச்சாட்டை பத்தி ஆண்டவர் பேசாம, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 2 வார்த்தை எதை வெளிப்படுத்துதுன்னா, ஒவ்வொரு கட்டளைக்கும் பின்னாடி ஆண்டவர் அதை விரிவுபடுத்துறத பார்க்கணும். அந்த கட்டளையை என்ன பண்றாரு? விஸ்தாரமாக்குறாரு. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னாலே அதை இவர் மீறல. மாறாக அந்த கொலைக்குள்ள நான் இன்னும் சில ஆழமான விஷயத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாயாக. படிச்சோமா இல்லைங்களா? உள்ளத்தின் பகையே கொலைக்கு வழி நடத்துற மாதிரி. அங்க எப்படி நாள்பட்ட பழி தீர்த்தல், பகைமை உணர்ச்சி, பொறாமை, இதெல்லாம் காயினை ஆபேலை கொலை செய்யற அளவுக்கு வழி நடத்துச்சுன்னு பார்த்தோமோ,
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதற்கும் சேம் விஷயம்தான். ஒரு சிந்தை உருவாகுது, அது வளர்ச்சி அடையுது, ஒரு நாள் அது என்ன ஆகுது, கிரியையில முடிவுக்கு வருது. அப்ப சொல்லிட்டார், பிரச்சனை எங்க இருக்கு? கண் என்பது, கண்களின் இச்சையோடு பார்ப்பது என்பது மனது சம்பந்தப்பட்டது அல்லது எண்ணம் சம்பந்தப்பட்டது. கண் என்பது ஒரு காட்சி, மனது என்பது அதற்கு கற்பனை வடிவம் கொடுக்கும். மனது சிந்தை அதை என்ன பண்ணும், அந்த காட்சியை கற்பனையாக என்ன பண்ணும், மாத்தும். கற்பனையாக மாறின விஷயங்கள் நாள்பட நமக்குள்ள இருக்கும்போது இதை ஏன் நம்ம கிரியையில நடப்பிக்க கூடாது என்கின்ற எண்ணம் துணிகரமாக வரும்போது அந்த கிரியைக்கு பேர் தான் விபச்சாரம் என்று சொல்றமே தவிர, இந்த கிரியைக்கு முன்னாடியே ஆல்ரெடி உள்ள மாசுபட்டுருது, சிந்தை அசுத்தப்பட்டுருது, வரக்கூடாத தாட் எண்ணங்களை நம்ம மனதில் என்ன பண்ணிடுறோம், அனுமதிச்சிடறோம். இதை தான் யாக்கோபு குறிப்பிடும் போது 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. யாக்கோபு 1:14-15. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். பாருங்க, பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்னா, அப்ப இச்சை உருவாகிற இடம் ஒரு கற்பம் என்று குறிப்பிடுறார். அப்ப இச்சைக்கு என்ன இருக்கு, ஒரு துவக்கம் இருக்கு. இச்சை வளர்ச்சி அடைகிறது, பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இங்க 3 நிலை வருதுங்களா, இச்சை, பாவம், பூரணப்படுதல். பூரணப்பட்டா மரணம் வந்துருங்கிற போது அப்ப அங்க பூரணம்னா என்ன, கரு உருவாகுதல், கரு வளர்ச்சி அடைதல். பூரணம் என்ற வார்த்தை கிரியையில் நடப்பித்தல், அதாவது பாவ எண்ணம் உருவாகுதல் இச்சை, பாவமாக அது உருவெறுதல் வளர்ச்சி, பாவம் பூரணப்படுதல் என்பது கிரியை, கிரியையினால் வரக்கூடியது மரணம். புரியுதுங்களா? இததான் ஆண்டவர் உள்நோக்கி சொல்றாரு, சிந்தையிலேயே இருக்குப்பா. நீங்க போய் மோசையினுடைய ஆகமத்துக்கு கீழே இருந்துட்டு விபச்சாரம் செஞ்சுட்டா இந்த ஸ்திரீ கல்லறிஞ்சே கொல்லணும், அல்லது இந்த மனுஷன் இந்த குற்றத்தை செஞ்சுட்டான் அவங்கள கல்லறிஞ்சு கொல்லணும்னு இப்படி நீங்க யோசிக்கிறீங்களே, பாருங்க கண்கள்லயே பிரச்சனை இருக்கு. அது மாம்சத்தினுடைய இச்சைக்கு உங்களை வழி நடத்தி அது வளர செய்து மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கு கொண்டு போகுதுங்கிறத தான் ஆண்டவர் அங்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அதை தான் யாக்கோபு இங்க நமக்கு அதிகப்படியாக என்ன பண்றாரு, வலியுறுத்துறார். இப்ப கவனிங்க, தீமையான எண்ணங்களுக்கு ஒரு துவக்கம் உண்டு, அதுக்கு ஒரு வளர்ச்சி நிலை உண்டு, அதுக்கு ஒரு முடிவு உண்டுன்னு பார்த்துட்டோம். இப்ப இதை எதிர்கொள்ள எதிர்மறையான நோக்கம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நோக்கத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டுல்ல, அந்த எதிர்மறையான நோக்கத்துக்கு ஒரு வளர்ச்சி காலகட்டம் இருக்குல்ல, அதே எதிர்மறையான சிந்தைக்கு ஒரு உயிர் இருக்குல்ல, அது முழுமை அடைகிறதுக்கான ஒரு வளர்ச்சி பாதைக்கான ஒரு எண்டிங் ஒண்ணு இருக்குல்ல, அது பூரணப்படுற நாள் ஒண்ணு இருக்குல்ல. இது என்னவாக இருக்கலாம்? அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவ பிள்ளைகள் நம்ம அனைவரும் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல இருந்தது போல எழுத்து வடிவில் பிரமாணங்களை புரிந்து கொண்டு அதனுடைய உயிரை உட்கருத்தை கவனியாதவங்க அல்ல, மாறாக அதனுடைய உள்நோக்கத்தை கவனித்தவர்களாக இவைகளை கவனிக்கும் போது ஒண்ணு இந்த பக்கம் போகிற ஆபத்து இருக்கு, பாவத்தை சிந்தையில் உருவாக்கி அதை வளர்ச்சி அடைஞ்சு பூரணப்பட்டு மரணம் வரைக்கும் போறதுக்கு ஆபத்து இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் இதே பாவ எண்ணங்களை சிந்தனைகளை நாம மேற்கொள்வதற்கு சிந்திக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்கு, அது பரிசுத்தமான பாதைக்கு நேராக நம்மள வழிநடத்தும். நம்மளுடைய நோக்கம் நீதிக்குரியதாகவே காணப்படணும், பரிசுத்தமானதையே யோசிக்கணும், பரிசுத்தமானதை உள்ளத்துக்குள்ள உள்வாங்கணும், நெக்ஸ்ட் பரிசுத்தமானதை அதிகமாக யோசிக்கணும், அடுத்து பரிசுத்தமானதை கிரியையில என்ன பண்ணணும், நடப்பிக்கணுங்கிற நோக்கம் நம்மளுடையதாக இருந்துச்சுன்னா, இதுல உயரிய சிந்தை, உறுதியான ஒரு நம்பிக்கை, அந்த பாதையில ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா இந்த தீய எண்ணங்களை நாம ஜெயிக்கலாம். இது ஒரு ஆரம்பத்திலேயே முன்னுரையிலேயே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தீர்வு இந்த பாவத்துக்கு. இவ்வகையான பாவம் சரீரம் தொடர்புடையது மாத்திரமல்ல, மனது சிந்தை தொடர்புடையது. அதுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு வளர்ச்சி, ஒரு முடிவு இருப்பது போல இதை எதிர்கொள்ளக்கூடிய எண்ணத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு வளர்ச்சி இருக்கும், ஒரு முடிவு இருக்கும். சோ ஒன்னை இன்னொன்ன வச்சு நம்ம என்ன பண்றோம்,
எதிர்கொள்ளணும். இதை எங்கே வாசிக்கிறோம்னா பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நல்லா கவனிங்க, செய்து கொண்டிருங்கள்னு சொல்லல. செய்து கொண்டிருங்கள் என்பது கிரியை, சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்பது யோசனையை, மனதை, சிந்தையின் ஒரு பதிவை குறிப்பிடுகிறது. அப்படின்னா மனிதன் எதை யோசிக்கிறானோ, எதுவாக மாறுவதற்கு விருப்பப்படுகிறானோ அதுவாக ஒரு நாள் மாறுவான். அப்ப அதனுடைய பிரயாசம் அவனுடைய மனதுக்குள்ள ஒரு லட்சியமாக, கனவாக உருமாறணும். சின்னதாக விதைக்கப்படும் நல்ல விதை, ஒழுக்கமுள்ளவைகள், பரிசுத்தமானவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியமானவைகள், இதெல்லாம் படிக்கிறோம். கற்புள்ளவைகள், இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு மாற்றுப்பாதை வேண்டாம். தேவனுடைய வார்த்தை உங்களை அடக்கி ஆளட்டும். பரிசுத்த எழுத்துக்கள்ல உங்களுடைய கவனத்தை அதிகப்படுத்துங்க. இதை விதைக்கிறதோடு மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் இதையே என்ன பண்ணுங்க, சிந்திக்கிறவங்களா இருங்க. ஒரு நாள் இதுக்கு ஒரு கிரியை இருக்கும், அது புது சிருஷ்டியினுடைய பிறப்பாக இருக்கும். அப்ப மாம்சத்தின்படியான விபச்சாரம் போன்ற மோசமான பாவங்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்பது போன்ற மோசமான துர்க்கிரியைகளை நாம நிச்சயம் என்ன பண்ணலாம், எதிர்கொள்ளலாம். பிரமாணத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து தீமைகளிலிருந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு, எந்த பாவமும் நமக்குள் உருவாகி வளர்ச்சி அடைந்து முழுமை பெறாமல் இருப்பதற்கு ஒரே தீர்வு, பாவத்திற்கு எதிரான நீதியின் ஆயுதமாகிய தேவனுடைய வார்த்தைகளின் மேல் அக்கறை, தொடர் தியானம், அதுல முழுமை அடைகிற வரைக்கும் விடாமுயற்சி. இதன் மூலம் நாம தொடர்ந்து பூரணப்படுவதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். சோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுல இருந்து நம்மளுடைய பிரயாசம் தொடங்குது. இது ஓப்பனிங்ல விபச்சார குற்றச்சாட்டை நேரடியாக பார்த்துட்டு அதற்கான தண்டனை இப்படி இருந்துச்சு, இந்த விபச்சாரம் புதிய ஏற்பாட்டில் எப்படி கர்த்தரால் கவனிக்கப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர்களால் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு இதை எதிர்கொள்றதுக்கான தீர்வை இப்ப பாடத்தினுடைய முன்னுரையிலேயே முடிச்சாச்சு, ஏறக்குறைய முடிஞ்சிருச்சு. இதே போதும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை இந்த ஃபைல என்ன பண்ணலாம், இந்த பாடத்தை போதும். பழைய ஏற்பாட்டில் இது இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அது எப்படி மாறுபட்டுச்சு, அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்து இப்படியே க்ளோஸ் பண்ணலாம், முடிச்சிடலாம் பாடத்தை. பழைய ஏற்பாட்டு படி நம்ம இல்ல, அங்கு கொலை தண்டனை, இங்க அது கிடையாது, மன்னிப்பு, இரக்கம், இதை சிந்தித்துக் கொண்டிருந்தா தப்பிக்கலாம். ஒருவேளை அதே பாவத்தில் நிலை கொண்டிருந்தோம்னா பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு பாசிட்டிவான விஷயத்தையும் பார்த்தாச்சு, நெகட்டிவான விஷயத்தையும் பார்த்தாச்சு. ஒருவேளை இந்த தலைப்பை க்ளோஸ் பண்றதுன்னா இதோட என்ன பண்ணிடலாம், இப்ப முடிச்சிடலாம். பட் நம்ம பார்க்க போறோம் ஸ்பிரிச்சுவல் விபச்சாரங்களாக ஒரு 4 அல்லது 5 தலைப்புகள். இன்னைக்கே முடியாது, நம்ம முதவே சொல்லிட்டோம். நேரம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நம்ம பார்ப்போம். முதலாவதாக இந்த குற்றம், அதற்கான தண்டனை, அதற்கான தீர்வு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கும் பார்த்தாச்சு, நம்ம விஷயத்திலையும் பார்த்தாச்சு. இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இந்த விபச்சாரம் அல்லது வேசித்தனம் நம்ம பொதுவா வார்த்தைகள் பயன்படுத்துறோம் இல்லைங்களா, இந்த 2 வார்த்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல்ல நம்ம கவனிக்கணும். என்ன நினைக்கிறீங்க, வேசித்தனம்னா என்ன, விபச்சாரம்னா என்ன? ரெண்டும் ஒரே வார்த்தைனா இந்த வார்த்தை மாறுபாடாக வேதத்துல என்ன பண்ணிருக்க கூடாது, பதிவு இருக்கக்கூடாது. வேசித்தனம் என்பது என்ன, விபச்சாரம் என்பது என்ன, யாராவது சொல்ல முடியுமா, யூகிக்கிறீங்களா? விபச்சாரம் ரொம்ப புதிய பதில கொடுக்குறீங்க. வேசித்தனம் பாவமா, விபச்சாரம் தொழிலுங்கிறாங்க. அப்ப அது பாவம் இல்லையா? பிரதர் சொல்றாரு விபச்சாரம்ங்கிறது கிரியை, வேசித்தனம்ங்கிறது கிரியை இல்லைன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் மைக்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க. ஆணோ அல்லது பெண்ணோ மேரேஜுக்கு முன்னாடி தவறு செஞ்சாங்கன்னா அது வேசித்தனம், ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி தவறு செஞ்சாங்கன்னா அது விபச்சாரம். இவர் மட்டும்தான்
அதுக்கான பதிலை தெளிவா கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பல பாடங்களை நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்க எல்லாரும் யோசிச்சீங்கல்ல, அதுக்கு பாராட்டு. பட் நீங்க யோசிச்ச பதில்கள்லாம் ஒவ்வொரு விதத்துல வேணா ஒரு வேலை சரியா இருக்கலாம், யோசிக்கலாம். எக்ஸாக்டான பதில், வேசித்தனம் என்பது திருமண உறவுக்கு முந்தையது, விபச்சாரம் என்பது திருமணத்திற்கு பிந்தையதா தான் பதில், சரியான பதில். அது ஆனா வேதத்துல சில நேரங்கள்ல பயன்படுத்தப்பட்ட எல்லா இடத்துலையும் வேசித்தனம் விபச்சாரம்ங்கிற வார்த்தை ஆப்டா இருக்காது. அதனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். கரெக்டா பெயர் சபை பத்தி பேசும்போது அந்த திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்திரீ வேசித்தனம் பண்ணினால் தான் இருக்கும். ஏன்னா மணவாளனுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய தவறை என்னன்னு மென்ஷன் பண்றாங்க, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவினால். அங்க விபச்சாரம்னு வராது. புரியுதுங்களா? இதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இப்ப சிம்பிளா தெளிவடைய வேண்டிய விஷயம், வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முந்தையது, விபச்சாரம் என்பது திருமணத்திற்கு பிந்தையது. ஒன்னு பாவம், ஒன்னு வியாபாரம்னு இல்ல, ரெண்டுமே பாவம் தான். இதுல எது வியாபாரம் நம்ம கேட்கல, ரெண்டுமே பாவம் தான். பட் இந்த வார்த்தைக்கான விளக்கம் பார்த்துட்டோம். இது இப்ப நாம பார்க்க போறது முதல் தலைப்புல கணவன் மனைவிக்கு இடையே காணப்படக்கூடிய விபச்சாரம். என்னது? கணவன் மனைவிக்கு இடையே காணப்படக்கூடிய விபச்சாரமா? அது எப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே விபச்சாரம் காணப்படும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? இதை நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்க போறோம் அப்படின்னா, தவறான உறவு என்பது நிழல்ல நம்ம பார்த்துட்ட விபச்சாரம், நடைமுறையில பார்க்கிற விபச்சாரம். இப்ப பார்க்க போற கோணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஆவிக்குரிய விபச்சாரம் எல்லாமே எப்படி பார்க்க போறோம்னா, சரியான உறவு இல்லாதன்மையும் விபச்சாரம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சரியான ஒற்றுமையின்மை என்பது, சரியான புரிதல் இல்லாமல் இருப்பதே விபச்சாரம்னு தொடங்குறாரு இந்த பாடத்தை இயற்றிய சகோதரன். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஏதோ இந்த பாடத்துல அங்க நிழல்ல எப்படி இருந்துச்சு, நிஜத்துல இது சிந்தையில நடக்குதுன்னு பாடம் இப்படியே கொண்டு போய் முடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விபச்சாரம் என்பது ஒரு பாவம்னா அதற்கு வித்திட்டது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நல்ல கணவன் மனைவினுடைய உறவு முறிந்து போற இடத்துல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாவம் அல்லது அந்த ஒரு தேவையற்ற ஒரு ஐக்கியம், ஒரு உறவு ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஏன் அமையுது அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்தை முதல்ல மறந்துருக்கிறாங்க. ஆதியாகமம் 2:22 தொடங்கி 24. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனம் ஆதியாகமத்திலே குறிப்பிடப்பட்டுருச்சு. ஏவாளுடைய சிருஷ்டிப்பின் போது ஆதாம் களி கூர்ந்து சொல்றாரு, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். குறிப்பிட்ட வார்த்தை இது நிமித்தம். அப்படின்னா என்ன? எது நிமித்தம்? இவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமாக இருக்கிறது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்னா, தந்தையும் தாயையும் விட்டுட்டு கணவனை கூப்பிட்டு தனி கொடுத்தனம் போயிடணும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இது அப்படி இல்ல. மனதிலும் ஒற்றுமையிலும் யோசனைகள்லையும் அப்பா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டோம், அம்மா அப்பா பேச்ச கேட்கட்டும். திருமணமானவங்க கணவன் மனைவி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேச்ச கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கட்டும். மாறாக ஒரு குடும்பத்தை எடுப்புல பிரிச்சுட்டு போங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையா நிறைய இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பாங்க, உடனே என் பொண்ணை நாளைக்கே தனி கொடுத்தனம் வச்சிருங்கன்னு கேட்பாங்க சிலர். இது பூலோக கடமைகளை தவிர்த்துட்டு தனி கொடுத்தனம் போங்கிறதுக்கான ஆதரவு வசனம் கிடையாது. ஒரே குடும்பமா இருந்தாலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இசைவு உங்களுக்குள்ள இருக்கட்டும், புரிதல் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணுங்க, புரிஞ்சுங்க. சகோதரர் இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஒரு உறவின் மூலம், ஒரு சொந்தம் மூலம் ஒரு பந்தம் உருவாகுது. இந்த பந்தம் ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா இப்ப நமக்கு குழந்தை பிறக்குதுன்னா அது நம்மளுடைய ரத்தம். தாய் தகப்பன் அவங்களுக்கு நாம சொந்தம், அப்படி ஆயிடுறோம். மனைவி கணவன் உறவு மட்டும்தான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துட்டு சில ஆண்டுகள் தனிச்சு இருந்துட்டு
திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தின் மூலம் உண்டான பந்தத்தை உருவாக்கியே தீரணும். அது வற்புறுத்தலினால் வரக்கூடாது, உண்மையான இணக்கத்தினால அன்பினால வரணும். என்ன சொல்ல போனா அதிகப்படியான நேரம் யாரோட செலவழிக்கிறாங்க? பொதுவாக கணவன் மனைவியோட. குழந்தைகள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லைங்களா, ஒரு நல்ல புரிதலோடு ஒரு திருமணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா சுத்தி உறவுகள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி உண்மையிலேயே தங்கள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக கணவனையோ மனைவியோ நல்லா புரிஞ்ச ஒரு திருமணத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த நேசம் வந்து உயிர் கொடுக்குற அளவுக்கு இருக்கு இல்லைங்களா. கணவனுக்கு ஏதாவது ஒண்ணானா மனைவி ஜீவனை கொடுக்குற அளவுக்கு, மனைவிக்கு ஏதாவது ஒண்ணானா கணவன் ஜீவனை கொடுக்குற அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு பிணைப்பு இருக்கு இல்லைங்களா. இந்த புரிதல், பரஸ்பர அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது, ஒருவர் பலவீனத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, இவங்க இப்படித்தான் அப்படின்னா அழகா இன்னைக்கு வயது மூத்தவங்களை எல்லாம் நம்ம பேசி சந்திக்கும் போது அவங்க சில அனுபவங்களை சொல்றாங்க. கணவன் அப்படியே திட்டிகிட்டே இருக்கிறார், எரிஞ்சு விழுறார். சத்தியத்துல இல்லாத தம்பதிகளை நம்ம யதார்த்தமா மீட் பண்ணும்போது அவர் எந்திரிச்சு இப்படி பாத்ரூம் போனவனையுமே ட்ரெயின்ல ஒரு அம்மா சொல்றாங்க, இப்படிதான் இவரோட 60 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் கோவிக்கிற நேரம் நான் பதிலுக்கு கோவிச்சிட்டேன் அப்படின்னா எங்களுக்குள்ள சண்டை வரும். அவர் கோவிக்கிற நேரம் நான் அமைதியா போயிட்டேன்னா இது நான் அவரை பழகிட்டேன். அதே மாதிரி இந்த அம்மாவுடைய சில பலவீனத்தை அவர் புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதிகமாக இவர் சாப்பிடுறத விட அந்த அம்மா சாப்பிடுறதுல அவர் கவனமா இருந்தாரு, அந்த அம்மாவை கண்காணிக்கிறதுல கவனமா இருந்தார். இப்படி எல்லாம் பண்றாங்க. அப்ப அதுல நல்லா கவனிக்க முடிஞ்சு, ஒருத்தட்ட இல்லாத பலவீனம் இன்னொருத்தட்ட இருக்கு, ஒருத்தட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் இன்னொருத்தட்ட இல்ல, ஒருத்தட்ட இருக்கிற மைனஸ் இன்னொருத்தட்ட இல்ல. அதை பேலன்ஸ் பண்றாங்க, பரஸ்பர அன்பை பரிமாறிக்கிறாங்க. அவ்வளோ இணக்கம். இதை நல்லா புரிஞ்சு வாழும்போது திருமண கொள்கையோட அந்த உறவு ஸ்டாப் ஆயிராம கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்கன்னா இது இவங்க வாழ்க்கையை இன்னொரு படி உயர்த்துது. என் கணவன் என் மனைவிங்கிறதை கடந்து என் சரீர அவயம், கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய ஐக்கியம். ஒண்ணு, எங்களுக்கு குடும்ப உறவு கிடைச்சிருக்கு. 2, இந்த குடும்ப உறவுக்குள் கிறிஸ்துவுக்குள்ளான ஆண்டவருக்குள்ளான இன்னொரு நெருங்கிய உறவாக. அப்படிங்கும் போது இங்க ஜீவனை கொடுக்கறதுல, ஒருத்தருக்காக உயிரையும் தியாகமாக செலுத்துறதுல இன்னும் பொறுப்புகள் என்ன ஆகுது? அதிகமாகுது. அக்கறையும் ஆர்வமும் என்ன ஆகுது? அதிகமாகுது. இப்ப என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுப்பாங்க. குறிப்பாக லைஃப்ல சீக்ரெட் வச்சுக்க மாட்டாங்க. உண்மையான கணவன் மனைவி வாழ்க்கையில என்ன வச்சுக்க மாட்டாங்க? ரகசியம் வச்சுக்க மாட்டாங்க. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு நேசிப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அன்பு கூறுவதில் முன் உதாரணமாக அவங்க காணப்படுவாங்க. குறிப்பாக இருதயத்துக்குள் விரிசல் ஏற்படும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை சின்ன வருத்தம் ஏற்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வருத்தம் அவங்களுக்குள்ள மாறிடும். முதல் நாள் ஏற்படக்கூடிய சண்டை மாறாத நாள் அவங்களுக்குள்ள கண்டினியூ ஆகாது, ஆகக்கூடாது. இதுதான் ஒரு திருமண பந்தத்துக்குள் இணைந்தவர்களுடைய சொந்தம் வளர்ச்சி அடைவது. இப்ப நல்லா கவனிங்க, இது போன்ற ஒரு நல்ல திருமண உறவுக்குள் காணப்படக்கூடிய தம்பதிக்குள் ஒருவருக்கொருவர் துரோகம் ஏன் உருவாகுதுன்னு சகோதரர் அங்க ஆரம்பிக்கிறார். இதுதானே திருமண வாழ்க்கை, இப்படிதானே நேசிக்கணும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்கணும், ஒரு பலவீனத்தை ஒருத்தர் தாங்கணும். இது திருமண உறவை சரியாக வளர்த்து காட்டும் போது, சத்தியத்துல இல்லாதவங்களே இப்படி சாட்சியா இருக்கிறாங்க போது, சத்தியத்துல இருக்கிறவங்க நம்ம இதை எப்படி யோசிக்கணும் போது, இவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு திருமண உறவு மிகப்பெரிய பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நம்மளை தவிர்க்குது இல்லைங்களா. சத்தியத்தை அறியாதவங்க கூட நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த குற்றம் எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்கும்போது, சின்ன சின்ன பிளவுகள், விரிசல்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவைகள் காரணமாக மனதில் ஏற்படக்கூடிய விரிசலே விபச்சாரமா. கவனிச்சிங்களா? இப்ப நம்ம இந்த பாடத்துக்குள்ளே 2வது பகுதிக்குள்ள எங்க போகல அப்படின்னா, மாம்சத்தின்படி விபச்சாரத்தை பத்தி இப்ப பார்க்கல. கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ செய்யக்கூடிய பாலியல் விஷயத்தை பத்தி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதலை தவிர்ப்பது, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுல தோற்று போவது, ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவாக நடந்து கொள்வது, ஆதரவாக இருக்க வேண்டிய விஷயத்தை விமர்சிப்பது, பலகீனமாய் பார்க்க வேண்டிய விஷயத்தை மூடி மறைக்காமல் அதை விமர்சிப்பது போன்ற நிறைய விஷயங்கள் அங்க வருது. இது எல்லாமே ஒரு விதத்துல மன விரிசல் என்பதே விபச்சாரம். ஒருமைப்பாடு சீர்குலைவது, அப்படி புரிஞ்சுங்க. விபச்சாரம்னா ஆவிக்குரிய விதத்துல முதல் பாயிண்ட் என்ன?
2 பேரு ஒரே விசுவாசத்துல, ஒரே அன்புல, ஒரே நேசத்துல, எல்லா தாற்பரிகத்தையும் புரிஞ்சு, உங்களுக்கு நான் தான் எனக்கு நீ தான் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு, அவர்களுக்குள் ஒளிவு மறைவு காணப்பட்டு, யாருக்குள்ளேயும் பரஸ்பர அன்பு இல்லாமல் போகும்போது இந்த விதை தான் எங்க நம்மளை வழி நடத்துது அப்படின்னா, கணவனை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவனும் மற்றவரிடம் விட்டு கொடுத்து பேசுறதுக்கு வழி நடத்துது. புரியுதுங்களா பாயிண்ட்? இருக்க வேண்டிய உண்மை ஐக்கியம் யார் கூட வைக்கணுமோ அவர்களுடன் வைக்காமல் நாம் தவறு இழைக்கும் பொழுது, அதாவது ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ், அவங்களுக்கு காட்டக்கூடிய இரக்கம், அன்பு, சுயமரியாதை, அவங்களுடைய குறைகளை நாம கண்டு மூடி மறைப்பது, நம்ம குறைகளை அவங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போகணும். இப்படி திருமண உறவுக்குள்ள சின்ன சின்ன சுவாரஸ்யம் இருக்கும். சுவாரஸ்யமான பேச்சுக்கள் இருக்கலாம், விளையாட்டுத்தனங்கள் காணப்படலாம். பட் கணவன் மனைவிக்கு இடையே விரோதங்கள், நாள்பட்ட பிரிவுகள் அப்படிங்கும் போது இவர்கள் சரீரத்தில் விபச்சாரம் செய்யலேனாலும் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சகோதரர் சொல்றாருன்னா, விபச்சாரம் செய்யறதுக்கு சமமான ஒரு இடத்தில் காணப்படுது. இப்ப எனக்கு, நான் என்னை பர்சனலாவே சுட்டி காட்டும் பொழுது சொல்றேன், என் மனைவியிடம் பேச முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருவரிடம் நான் பகிர்ந்துக்கிறேன்னா, மனைவியிடம் கிடைக்காத ஒரு ஆறுதல் யார்கிட்ட கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்ப நல்லா நீங்க கவனிங்க, நம்ம மாம்ச விபச்சாரத்தை பத்தியே பேசல. இப்போ ஒரு கணவன் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இன்னொரு பெண்ணிடமோ, அல்லது ஒரு பெண் தன் கணவனிடம் பேச முடியாத ஒரு விஷயத்தை இன்னொரு ஆணிடமோ பேசும் பொழுது இருதயத்தில் இவர்களுக்கு கிடைக்காத ஆதரவு அவர்கிட்ட கிடைக்குது. எல்லாம் கவனிச்சிங்களா? அல்லது இந்த பெண்ணுக்கு கிடைக்காத ஆதரவு, தயவு இந்த ஆண்ட இருந்தோம், அந்த ஆணுக்கு கிடைக்காத ஒரு தயவு இன்னொரு பெண்ணிடமிருந்து கிடைக்கும் போது சரீரத்தில் விபச்சாரம் இது இல்லைனாலும் கட்டின வாழ்க்கை துணைக்கு உண்மை இல்லாமல் போவதே விபச்சாரம். கரெக்டுங்களா? பாயிண்ட் புரியுதுங்களா? இப்ப நம்ம சரீர விபச்சாரத்தை பத்தி என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. சோ குறை, இந்த குறைகள் ஃபேமிலியை விட்டு 3வது நபர்கிட்ட கடந்து போகும் பொழுதே விபச்சாரத்திற்கு சரியான ஒரு குற்றமாக இதை சொல்றார் சகோதரர். இப்படித்தான் நம்ம பார்க்க போற மீத பாயிண்ட் எல்லாமே இருக்கு. அப்ப கணவன் மனைவியினுடைய உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுக்கு ஒப்பாக்கப்படுது. அதுல கிறிஸ்து கரைதிரையற்றவளாய் தன்னுடைய மனவாட்டியை அலங்கரிக்கிறார், சொந்த வார்த்தைகளை கொடுத்து, பரிசுத்தமான வார்த்தைகளின் மூலம். இப்ப மனவாட்டிக்கு ஒண்ணு தேவைன்னா அந்த குறைகளை கணவன்கிட்ட தான் அவங்க முறையிடுறாங்க. மனைவியினுடைய குறையை பிதாவானவர்கிட்ட கர்த்தர் இயேசு என்ன பண்றதுல, விமர்சிக்கிறதுல, மாறாக பரிந்து பேசுறார். அவரை நம்பி வந்த யாரையும் கிறிஸ்து என்ன பண்றது இல்லைன்னா அவமானப்படுத்துறதுல, மாறாக என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கணும் கணவனும் மனைவி. சோ சரீரத்தின்படியான விபச்சாரம் மாத்திரம் விபச்சாரம் அல்ல, எந்த ஒரு அடைக்கலமும் ஆதரவும் ஒரு புரிதலும் இருக்க வேண்டிய இருவரிடம் இல்லாமல் அது 3ஆம் நபர் 4ஆம் நபரிடம் கடந்து போகிறதோ, நமது வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களோ அல்லது நாம பேச விரும்புறோமோ, இந்த மன விரிசல், ஒருவருக்கொருவர் உண்மையற்ற நிலை, அவர்களுக்குள் விசுவாசத்துக்குள் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கக்கூடிய நிலை அனைத்துமே விபச்சாரம் என்று சொல்லப்படும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் குறிப்பிடும் போது 2 வசனம் 5 முடிய வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:2 முதல் 5. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். என்ன அருமையான வார்த்தை, கவனிச்சிங்களா? இந்த இடத்துல நியாயப்படி என்ன வார்த்தை வந்திருக்கணும், எது மாறி வந்திருக்கு? விபச்சாரம் வந்திருக்கணுமா, வேசித்தனம் வந்திருக்கணுமா? கவனிச்சிங்களா? ஏன்னா மனைவிக்கு பேசிட்டு இருக்காரு, கணவனுக்கு பேசுறாரு. அப்போ எதை தவிர்க்கிறதுக்கு என்ன சாத்தியம் சொல்லி ஆரம்பிக்குது வசனம், மறுபடியும் படிங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். ஆமா, அந்த பெரும் குற்றத்தை தவிர்க்கிறது 2வது. நம்ம இப்ப இந்த பாடத்துக்குள்ள அந்த பாட்டுக்கே போல, புதிய ஏற்பாட்டுல நம்ம எங்க போகல, செயல்முறை விபச்சாரத்தை பத்தியே பார்க்கல. பட் இந்த குற்றம் எல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்னாலும் அந்த குற்றத்துக்கு போகாத அளவுக்கு அவனவன் முதலாவது அவனவன் மனைவியையும் அவளவள் தன் தன் கணவனையும் என்ன பண்ணணும், முதலாவது உடையவளா இருக்கணும். நெக்ஸ்ட், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஆமா, இங்க கவனிங்க, வேசித்தனத்தை தவிர்க்கணும்னா
நெக்ஸ்ட் எந்த லெவலுக்கு கொண்டு போறாருன்னா கணவனையும் மனைவியையும் உடையவங்களா இருக்கணுங்கிறது பிராக்டிக்கல். கடமைகளில் தவறுறது ரெண்டாவது எந்த குற்றத்துக்கு வழி நடத்திருமா? கணவனுக்கோ மனைவிக்கோ இன்னைக்கு நடைமுறையில பாருங்களேன், பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் லைஃப்ல நம்ம மீட் பண்ணுவோம். கணவன் எங்கன்னு கேட்டா அந்த அம்மா மதிக்கவே மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஸ்லாங் எல்லாம் கேட்டுக்கிட்டா அங்கிட்டு போயிருக்குது, அது வருமாக்கம், இப்படி எல்லாம் பேசுவாங்க. அவர் இவர்னு கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மனைவி அவர் என்ன சொல்லுவாரு, ஐயோ அவ காதல விழுந்துற போது ராட்சசி அப்படிம்பாரு. சத்தமா பேசாதீங்க, எங்கிட்டாவது கேட்ட போறா. அப்படி எல்லாம் மனைவியின் மீது பூதாகரமான ஒரு பயம் கணவர்களுக்கு இருக்கும். கணவர்களை பார்த்தாலே பிடிக்காத மனைவி இருப்பாங்க, அந்த எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்கல்ல. உண்மையிலே இதெல்லாம் எவ்வளவு கொடுமையான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா. ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, தேவையற்ற பாவங்களையும் தீமைகளையும் எதிர்கொள்ள முதல்ல கணவனை மனைவி உடையவங்களாக, மனைவியை கணவன் உடையவனாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல உறவுல சேர்ந்து வாழுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய கடமைகள் என்ன பண்ணாதீங்க, தவறாது. ஒரு கணவனாக ஒரு மனைவியை நேசிக்கக்கூடிய விதத்துல என்னென்ன கடமைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்ய என்ன பண்ணிடாதீங்க. நிறைய 6th வால்யூம்ல படிச்சிருக்கோம். கணவன் வெளியில போயிட்டு வர்றாங்க, அந்த கடமையோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தா மனைவி வேலைன்னு ஒன்ன பிரிச்சு வச்சுட்டு வீட்டு வேலையை ஃபுல்லா யார் தான் செய்யணும், மனைவி தான் செய்யணும். அதனால கணவனுக்கு அதுல பங்கு இல்லைங்கிற மாதிரி எல்லாம் போகாம கூடிய வரைக்கும் வீட்டு வேலைகள்லையும் மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்து சத்தியத்தை படிக்கவும் ஜெபிக்கவும் கூடுகையை அட்டன் பண்ணவும் ஒரு கணவன் மனைவிக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். வெளியில ஆயிரக்கணக்கான டென்ஷன்ல வரக்கூடிய கணவனுக்கு அன்பான வார்த்தைகளை பேசி கிறிஸ்துவுக்குள்ளான சில புத்திமதிகளை அதற்கே உரிய தாழ்மையோடு பொறுமையோடு அன்போடு கணவனுக்கு பேசக்கூடியவளாக, இரக்கம் காட்டக்கூடியவளாக, கணவனுடைய பலவீனத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறவளாக மனைவி காணப்படும். இப்படி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்துங்கிற வார்த்தை சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு தான் முதல்ல சாத்தியம்னா, உண்மையிலேயே பாரத்தை சுமக்கிற இடத்துல கணவன் மனைவிகளை தான் தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னா நம்மள பரிபூரணமாக இணைக்கல தேவன். ஆதாமையும் ஏவாளையும் இணைச்ச மாதிரி இணைக்கல, இணைக்கும் போதே பலவீனமா இணைஞ்சிருக்கிறோம். அப்ப மனைவியும் கணவனும் எப்படி பார்வை உண்டாக்கிக்கணும்னா, என் கணவனிடம் இனிமே இருக்கக்கூடிய பலவீனத்தை அதிகம் நான் கவனிக்கிறேன், என் மனைவியிடம் இருக்கக்கூடிய பலவீனத்தை நான் இனிமே அதிகம் கவனிக்கிறேன். விமர்சனம் பண்ணல, அதுல இருந்து அவங்கள காப்பாற்ற, அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர, யாரிடமும் விட்டு கொடுக்காம இருக்க. என் ஊழியம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு யோசிக்கணும் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கும் மினிஸ்ட்ரி தங்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பமா. யோசிச்சு பாருங்களேன், நிறைய பாடங்கள் எடுத்து பெரிய பெரிய ஊழியங்கள்ல ஈடுபட்டு பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செஞ்சு எத்தனை பேர்த்த சத்தியத்துக்கு கொண்டு வரோங்கிறதையா தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்க போறாரு. உன் குடும்பத்துல என்ன செஞ்ச, உன் மூலமாக, உன் கணவன் மனைவி உறவு மூலமாக உன் பிள்ளைகள் என்ன முன்னுதாரணத்தை கத்துக்கொண்டாங்க. உன் ரட்சிப்பை உன் வீட்டிலேயே வச்சேனே, அந்த பரலோக குடும்பத்திற்கான மினி உதாரணம் உங்ககிட்ட எங்க? அப்படித்தானே தேவன் நம்ம கிட்ட கேட்பாரு. யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதெல்லாம் நிறைய கணவன் மனைவி உறவு பாடத்திலே பார்த்துருக்கிறோம். இதை ஏன் இங்க நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருடைய குறைகளை ஒருத்தர் மன்னித்து விட்டு கொடுத்து மற்றவரிடம் சென்று யாரை குறித்து விமர்சனம் பண்ணாமல் இருப்பது ஒழுக்க ரீதியான வாழ்க்கை. இதுல விரிசல் அடைஞ்சிட்டாலே சரீர விபச்சாரம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒருமைப்பாடு உடையும் பொழுது, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையும் போது, ஒருவருக்கு ஒருவர் அவமதிப்பு உருவாகும் போது, இதனாலதான் டைவர்ஸ் நடக்குது. கவனிச்சிங்களா? அப்ப டைவர்ஸை எதை வெளிப்படுத்துது உலகத்துக்குள்ள? விபச்சாரத்துக்கான லைசன்ஸ் எது? டைவர்ஸ். நான் எனக்கு உன்னை பிடிக்கல, நான் இன்னொருத்தரோட என்ன பண்ண போறேன், சேர்ந்து வாழ போறேன், அதுக்கான அங்கீகாரத்தை நீ எனக்கு கொடுன்னு வாங்குறதுக்கு பேர் தான் என்னங்க? விவாகரத்து. விவாகரத்து வாங்கியாச்சான்னு கேட்டு அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்களா? அது எதை வெளிப்படுத்துது? உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. சோ அந்த லெவலுக்கு நம்ம போலேனாலும் சின்ன சின்ன விரிசல்களும் தேவையற்ற குழப்பங்களும் கூச்சல்களும் ஒருவருக்கொருவர் சமாதானமின்மையும் தவிர்த்துட்டோம்னாலே இந்த உள்ளம் சார்ந்த விபச்சாரம் இது ஒரு கோணத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். இது முதல் பாயிண்ட். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்துல கணவன் மனைவியினுடைய உன்னதமான உறவு, அதுல விரிசல், ஒருமைப்பாடு சீர்குலைவு ஒரு வகையில் விபச்சாரமாகும். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சகோதரர்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒற்றுமையின்மையும் ஒரு விதத்தில் விபச்சாரம் என்று பார்க்கப்படும். இப்ப உங்களுக்கு புரியும் பாடம். நம்ம பார்க்கறது மாம்சத்தின்படியே கோணத்திலேயே போகல.
சமாதானமின்மை, ஒற்றுமை குறைவு, ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மை இல்ல, பிரிவினைகள், இது காணப்பட்டாலே அதுக்கு பேர் என்னதான்? ஒரு விதத்துல ஆவிக்குரிய விபச்சாரமே இது. இப்ப ஓகே பிரதர், சரீரத்தில் கணவனும் மனைவியும் ஒரே எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாங்க, அவங்களுடைய சமாதானம் கெட்டதை விபச்சாரம்னு சொல்றீங்க. சகோதரர்கள் மத்தியில 2 பேர் இல்லையே, பல பேர் இருக்கமே. ஒவ்வொரு ஐக்கியத்துக்குள்ளேயும், ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் பல பேர் இருக்கும். ஒட்டுமொத்தமாக நம்ம ஐக்கியத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் இருக்கமே. இதுல எப்படி நம்ம 2 பேர் மாதிரி உறவோட இவைகளை ஒப்பிட முடியும் அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 26 மற்றும் 27 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 12, 26, 27. ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். கவனிச்சிங்களா? கணவன் மனைவி ஒரே சரீரம், அதனால அவங்களுடைய ஒற்றுமை சீர்குலைய கூடாது. அது குலைஞ்சிச்சுன்னா அது ஒரு விதத்துல விபச்சார குற்றம். இப்போ கிறிஸ்து ஒரே மணவாளன், மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி சபை, அவர் தலை, நாம எல்லாரும் அநேக அவயங்கள். இப்ப இதுக்குள்ள ஒருமைப்பாடு, ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒருமைப்பாடு தானே இது. என்ன ஒரு டிஃபரெண்ட்னா, கணவன் சிங்கிளா இருக்கிறாரு, அவருடைய சரீர அவயமாக மணவாட்டியாக பார்க்கக்கூடிய அமைப்புக்குள்ள 1,44,000 பேர். அது மகிமை அடைஞ்ச பின்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரையும் இங்க பவுல் என்னவா குறிப்பிடுறாரு? கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை செஞ்ச ஒவ்வொருவரும் அவருடைய சரீர அவயம் தனித்தனியே. அந்த ஒருமைப்பாடு சிங்குலராவும் சொல்லலாம். அவர் தலை, நம்ம எல்லாம் சரீரம்னு சுவிசேஷ யுக சபை முழுவதையும் சொல்லலாம். ஆனா அந்த சரீரத்துக்குள்ள கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, நகம் வரைக்கும் இருக்கு. எல்லா அவயங்களுக்கும் ஒரே துறை, ஒரே தொழில் இராதது. அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, சரீரத்தில் வேற்றுமை இருக்கு. கண் பார்க்குது, வாய் பேசுது, மூக்கு நுகருது, கால் நடக்குது இல்லைங்களா? இருதயம் நம்மளை சுவாசிக்க செய்து, இமை நம்மளுடைய கண்ணை பாதுகாக்குது. இப்படி பல்வேறு உதவிகளை நம்மளுடைய ஒவ்வொரு சரீர அவயமும் மற்ற சரீர அவயத்துக்கு என்ன பண்ணுது? சப்போர்ட்டிவா இருக்கும்போது இப்ப இதுக்குள்ள என்ன இல்லைங்கிறது அது வெளிப்படுத்துது. வேற்றுமை இல்லை. இப்ப இதன் மத்தியில ஒருமைப்பாடு சீர்குலைவது, பிரிவினைகளும் கலகங்களும் மார்க்க பேதங்களும் பிரச்சனைகளும் சமாதானமின்மையும் ஏற்படுவது சகோதரர்கள் மத்தியில் காணப்படக்கூடிய ஒருவித ஆவிக்குரிய விபச்சாரம். பாயிண்ட் நம்பர் 2 இது. பாயிண்ட் புரியுதுங்களா? ஒன்னஸ் இருக்க வேண்டிய இடத்துல எப்பெல்லாம் ஒருமைப்பாடு இல்லாம போகுதோ அந்த சிதைவுக்கு பேர் தான் என்னங்க? விபச்சாரம். தெளிவா புரிஞ்சுட்டீங்களா? விபச்சாரம் என்பது பாவத்தை மட்டும் மனசுல வச்சிடலாம இப்ப அதை விட்டு வெளியே வந்துருங்க. அது ஓப்பனிங்லேயே முடிஞ்சு போச்சு, முன்னுரையிலே முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தவறுக்குள் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னா, உண்மையான சமாதானமும் சமத்துவமும் ஒற்றுமையும் சீர்குலைந்து பிரிவினையும் கலகங்களும் குழப்பங்களும் மார்க்க பேதங்களும் பிரச்சனைகளும் உருவாகிற அனைத்துமே விபச்சாரத்துக்கு சமமான ஒரு குற்றம். அதுவும் சரீர அவயம் சொல்லும் போது இப்ப நம்ம ஒருவருக்கு ஒரு அவயம் தானே. ஒரே அவயம் மற்றொரு அவயத்தை பகைப்பது. கை காலை பார்த்து நல்லாவே இல்லைன்னு வெட்டி எரிஞ்சதில்லை என்னைக்குமே நம்ம காலையே. கண் என்னுடைய தோற்றம் நல்லா இல்லைன்னு நம்மளுடைய உருவத்தை கண்ணாடியில பார்த்துட்டு நம்மளை நாமளே கொலை செய்யணும்னு நம்ம யோசிச்சதில்லை இந்த கண் மூலமா. இந்த மாதிரி எந்த அவலட்சணமான உருவம் நமக்கு ஒருவேளை இருந்துட்டாலும் அழகான உருவங்கள் அதை பார்த்துட்டு நீ அவலட்சணமா இருக்க, உன்னை என்னுடைய சரீரத்தில் நான் சேர்க்க மாட்டேன்னு என்ன பண்ணாது சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா இந்த அவயத்துக்குள்ள வச்சிருக்கிறார் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையினுடைய ஒருமைப்பாட்டை. அதுல அழகான அவயமும் இருக்கும், பலவீனமான அவயமும் இருக்கும். பலவீனமான அவயத்திற்கு அதிக அலங்காரம் தேவைப்படும், அழகான அவயங்களை நம்ம கண்டுக்க மாட்டோம். இதே மாதிரிதான் ரொம்ப சென்சிட்டிவானவங்களும் சபையில இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப பலவீனமா இருப்பாங்க, நல்ல ஞானவான்களும் இருப்பாங்க, எதையும் சாதாரணமா எடுத்துக்கொள்றவங்க இருப்பாங்க, சடனா ஷார்ட் டெம்பர் ஆகிறவங்களும் இருப்பாங்க, பொறுமைசாலிகளும் இருப்பாங்க, பொறுமையே இல்லாதவங்களும் இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய ஒருமைப்பாட்டையும் கிறிஸ்துவனுடைய அவயம் என்று பார்க்கும்போது எனது அவயம், ஆண்டவருடைய அவயம் தான் இவங்கெல்லாம்.
இவங்க பலவீனத்தை நான் வெளியில விமர்சிக்க மாட்டேன், இவங்களை நான் வேற யாரிடத்துல என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னது சரீர அவயம் இப்படிங்கிற யோசிக்கக்கூடிய திறன், இது ரொம்ப ரொம்ப கற்புள்ள லைஃப். இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பிறரை விட்டு கொடுத்து பேசுவது, பகைப்பது, விரோதிப்பது, பழிவாங்க துடிப்பது, சமாதானமின்மையாக நடந்துப்பது, கலகத்தை ஏற்படுத்துவது, குழப்பத்தை நடப்பிப்பது, இது எல்லாமே விபச்சார குற்றத்திற்கு சமமான ஒன்று. புரியுதுங்களா பாயிண்ட்? குழப்பம், கலகம், சமாதானமின்மை, ஒற்றுமையின்மை, விசுவாசத்துல நேரிய பார்வை இல்ல, ஒற்றுமை இல்லாமல் நம்ம பிளவுபட்டு காணப்படுறோம், இது எல்லாமே விபச்சாரம். அப்ப நம்ம கேட்கலாம், சபைகள் பலவிதமா பிரிஞ்சிருக்கே பிரதர், ஒரே விசுவாசத்துல தானே இருக்கிறோம், ஆனா பல சபைகளாக பிரிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு நம்ம ஒருவேளை கேட்டோம்னா சரியான ரீசன் நம்ம புரிஞ்சுக்கணும். உபதேச வேற்றுமை, உபதேசத்தில் காணப்படக்கூடிய வேற்றுமை, ஒழுங்குமுறையை முறையே பின்பற்றல அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் அந்த குழப்பத்துக்கு நம்மள என்ன பண்ணிடக்கூடாது, வழிநடத்தக்கூடாது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாயிண்ட் முறையான விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாடுடன் கூடி வரக்கூடிய சபைக்குள். விசுவாசத்துல வேற்றுமை இல்ல, உபதேசத்துல வேற்றுமை இல்ல, சபையினுடைய ஒழுங்கை ஃபாலோ பண்றதுல பிரச்சனை இல்ல, குறிப்பாக அடிப்படை உபதேசத்துல நமக்குள்ள வேற்றுமை இல்ல. அப்படி இடங்களில் கசப்பு, கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், பிரிவினைகள், கோஷ்டி இது ஏற்படுவது நிச்சயமாக சத்தியத்துல ஒரு பிடித்தம் இல்லாதவங்களாலதான் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு சபைக்குள் பிரச்சனை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது அங்க பிரச்சனைகள் எழும்புதுன்னா அதுக்கு நிச்சயம் காரணம் யாரா இருப்பாங்க? பிரச்சனை விரும்பிகளாக, சமாதானத்தை குலைக்கக்கூடியவர்களாக, ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் எதெல்லாம் பிரிவு எதெல்லாம் பிரிவு இல்லைன்னு சொல்லி சகோதரர் குறிப்பிடும் போது உபதேச வேற்றுமை இருந்தால் பிரிந்து போகலாம், ஒழுங்குமுறை இல்லைன்னா பிரிதல் சாத்தியம். ஏற்ற கால சத்தியம், அடிப்படையான உபதேசங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை தவிர்த்துட்டு ஏற்ற கால உபதேசம், இப்ப 2ஆம் வருகை, ரான்சம், ராஜ்யம், இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் வேற்றுமை இருக்கும். அப்ப விசுவாசத்தில் பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்களோட நம்ம சேராமல் இருக்கிறதுக்கு பேரு விபச்சாரம் கிடையாது. ஏன்னா அவங்களோட நம்ம பிரிஞ்சுதான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் மனதளவில் ஒத்து போகல, ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு, குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா இது நிச்சயமாக ஏறக்குறைய விபச்சாரத்திற்கு சமமான ஒரு குற்றம். ஆண்டவர் சொல்லும் போது யோவான் 15 வசனம் 12, 13, 15ஆம் அதிகாரம் யோவான் 12, 13. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமா, இப்ப கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும், ஒரே மாம்சமா இருக்கணுங்கிற ஒரு ஆலோசனை இருவருக்குள்ள எப்படி பார்த்தோமோ, இங்க ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக, கிறிஸ்துவனுடைய சரீர அவயமாக எல்லாருக்குள்ளயுமே ஒரே ஆலோசனை தான். நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். மறுபடியும் படிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் அப்படின்னா கிறிஸ்துவுடைய அன்பு வேற்றுமையாக இல்ல, பாரபட்சமாக இல்ல, சுயநலத்தோடு இல்ல. நாம அவருக்கு எதுவும் செஞ்சதுனால அவர் நம்ம மேல அன்பு வைக்கல. நாம விரோதிகளா இருக்கும்போது நம்ம மேல அன்பு வச்ச மாதிரி கூடி வருகின்ற இடங்கள்ல சகோதர சகோதரிகளுடைய பிணைப்புக்குள்ள கைமாறு கருதாம அன்பு காட்டுங்க. ஏன்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாருன்னா, கிறிஸ்து தனது ஜீவனை கொடுத்ததுனால அன்புனா என்னதென்று நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த அன்பை நீங்க பிறர் மேல எப்படி காட்ட வந்திருக்கிறீங்கன்னா, நீங்களும் ஒருவருக்கு ஒரு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறீங்க. அப்ப ஜீவனை கொடுக்க வந்திருக்கக்கூடிய இடத்தில் நம்மளால சமாதானமின்மை, குழப்பங்கள், சுயநலம், சண்டைகள், கலகங்கள், மார்க்க பேதங்கள் இவைகள் என்ன ஆகக்கூடாது. பிரிவுக்கான சரியான ரீசன் இல்லாத சூழல்ல எந்த விதமான கலகங்களும் குழப்பங்களும் வரக்கூடாது. படிச்சு முடிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமா, இந்த உச்சத்துக்கு போயிருங்கன்றார். ஆக இரண்டாவதாக நம்ம பார்த்திருக்கிற ஸ்பிரிச்சுவல் விபச்சாரம் எக்லீசியாவுக்குள்ளது. எக்லீசியால
நம்ம எல்லாரும் ஒரே மணவாளனுடைய மணவாட்டி சரீர அவயம் ஒரு குழுவாக பார்க்கும் பொழுது தனித்தனியே நம்மெல்லாம் வெவ்வேறு அவயமாக இருந்தாலும் ஒரு அவயம் இன்னொரு அவயத்தை பகைக்க சொல்லல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டு கொடுக்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருவருடைய குறைவுல ஒருவர் உதவணும். ஒருவருக்கு சரீர தேவைகள் இருக்கலாம், ஒருவருக்கு பொருளாதார தேவைகள் இருக்கலாம், ஒருத்தர் விசுவாசத்துல பலகீனமானவங்களாக காணப்படலாம். இந்த மாதிரி நிறைய குணலட்சணத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சமமான ஒரு பக்குவத்துல இருக்க மாட்டாங்க. அப்படி குறைவான ஒரு அங்கங்களை பார்க்கும் பொழுது, பலகீனமான அங்கங்களை பார்க்கும்போது கூடுமான வரைக்கும் அவர்களை அலங்கரிக்க நாம முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு கண்ணுல ஒரு சின்ன தூசியோ ஒரு ஒரு அழுக்குகளையும் நம்ம பார்க்கும்போது நம்ம எடுத்து விடுறோம் இல்லைங்களா? இது எதை வெளிப்படுத்துது? கண்ணு காணாம நம்ம போகலாம் இல்லைங்களா? அப்ப அது எதை வெளிப்படுத்துதுன்னா அவர்கள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய அக்கறை. இதை சரி செய்யுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு ஏன் நம்ம கூப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரிதான் ஒவ்வொரு அவயத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை விமர்சிக்கிறது. அது விரிசல், அது ஒருமைப்பாட்டை கெடுக்கும். மாறாக அலங்கரிக்க நினைப்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இறுதியில ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு நாம முன்னேறி போகணும். 2 கொரிந்தியர்ல சொல்லும் போது 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இதுவும் கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை மாதிரியே இருக்கும். வாசிங்க. கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர்ல மாதிரியே ஆரம்பிக்குது பாருங்க. கடைசியாக அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். உச்சகட்ட ஆலோசனை. அதான் அந்த கடைசியாக என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதை நீங்க நடைமுறைப்படுத்துனீங்கன்னா சீக்கிரம் ஜெயிக்கலாம், ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கறதான் கடைசியாகனா. இது லீஸ்ட் பட் அது என்ன இல்ல, சாரி லாஸ்ட் பட் அது என்ன இல்ல, லீஸ்ட் இல்ல. கடைசியா நான் சொல்ற விஷயம், ஆனா என்ன சொல்ல வராரு, இது குறைவானது இல்ல. இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். படிங்க. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். முதல்ல சகோதரர்களுக்கு என்ன சொல்றாரு? ஆவிக்குரிய ஒற்றுமையை பாதுகாக்க சந்தோஷத்தை முதல்ல கையாளுங்க. ஏன்னா நம்ம யாரும் துக்கமா இருக்க வரல. கிறிஸ்துவுக்குள்ளாக எப்போது மனமகிழ்ச்சியை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், நற்சீர் பொருந்துங்கள். ஒருவருக்கொருவர் நற்சீர் பொருந்துங்கள்னா, சீர் பொருந்துறது ஒண்ணு, நற்சீர்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள கபடம் இல்லாமல், இல்ல உங்க மேல எனக்கு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இல்லாம, போலியான நடிப்பாக அவைகள் இல்லாம உண்மையிலேயே நல்ல விதத்துல ஒருவருக்கு ஒருவர் சீர் பொருந்துங்க. நெக்ஸ்ட், ஆறுதல் அடையுங்கள். ஆறுதல் அடையுங்க. ஏக சிந்தையாயிருங்கள். அப்படின்னா உண்மைண்ட விட்டுறாதே. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல். நம்ம தான் நமக்கு ஆறுதல். கூடி வர்ற இடங்கள்ல பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். இந்த ஆறுதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் கொடுத்துக்க முடியும். ஆறுதல் அடைங்க. அடுத்து என்ன சொல்றாரு? இல்ல ஆறுதலுக்கு அப்புறம் ஏக சிந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போற பாதை ஒண்ணுதான், ஒரே இலக்கு தான். அது யாரை ஃபாலோ பண்ணி போற பாதையா இருக்கு? ஆண்டவரை பின்பற்றி போற பாதை. அவருக்கு ஏற்பட்ட அதே துயரம், அதே வலி வேதனை, அதே பிரச்சனைகள், இன்னல்கள், அவமதிப்புகள் நமக்கும் வரும். அப்ப ஒருவரை ஒருவர் திடப்படுத்தி, ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை ஊக்கப்படுத்தி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, அவங்களுடைய சிலுவை அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் சறுக்கும் போது நாம தூக்கி விடணும். நாம சிலுவை சறுக்கும் போது அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லா விதத்திலையும் ஒரே ஒன் மைண்ட். இன்னைக்கு உலகத்தான் ஒரு சில காம்படிஷன்ல கலந்துக்கிறான். பலவிதமான விளையாட்டு துறைகளை நம்ம பார்க்கிறோம், தொழில்கள்ல பார்க்கிறோம், வியாபாரத்துல பார்க்கிறோம். அதுல பாருங்க, வேற வேற நபர்களாக இருந்தாலும் அந்த ஒரே வியாபாரம், ஒரே தொழில் வரும்போது எல்லாம் ஒன்னா இருக்காங்க பாருங்க. மார்க்கெட்டுக்குள்ள போய் பாருங்க, எல்லா வியாபாரிகளும் ஒரே ரேட் சொல்லுவாங்க. மளிகை கடைக்கு போய் பாருங்க, அந்த சங்கத்துக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஜவுளி கடைக்கு போய் பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். ஏன் இதெல்லாம் இதுல இருந்து என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பாதையில, அவங்களுடைய பிசினஸ்ல, அவங்களுடைய கொள்கைகளை ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இந்த துறைக்கு வேற யாரையும் உள்ள என்ன பண்ணிட முடியாது, அனுமதிச்சிட முடியாது. பார்த்துக்கலாம். இப்ப நமக்கு ஒரே பாதை, ஒரே நோக்கம், ஒரே லட்சியம், ஒரே பிதாவாகிய தேவன். அவர் நமக்கு கொடுத்துட்ட அருமையான பரம அழைப்பு. அதை ஆண்டவர் இயேசுனுடைய அடிச்சுவடை பின்பற்றுவதன் மூலம் தான் அது சாத்தியம். ஒரு பகுதி பாடுகளை சகிப்பது, இன்னொரு பகுதி ஆளுகை செய்வது. இதற்கு ஏக சிந்தை என்பது, இந்த அழைப்புக்குள்ள வந்துட்ட எல்லாரும் என்ன மாதிரியே ஓடுறாங்க. இவங்களுக்கும் என்ன மாதிரியே பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கும் என்ன மாதிரியே உபத்திரவங்கள் இருக்கு, நிந்தைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன மாதிரியே இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேங்கிற இந்த சிந்தை தான் ஏக மனது.
பிரிவினை இல்லாத, விரிசல் இல்லாத ஏகமன ஒன் மைண்டோட எல்லாருடைய விசுவாசத்திற்கும் எல்லோருடைய பாதைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உந்து சக்தியாக இருப்பது. நெக்ஸ்ட், சமாதானமாய் இருங்கள். குறிப்பா முக்கியமான வார்த்தை சமாதானம். ஆரம்பிக்கும் போது சந்தோஷம்னு சொன்னாரு, முடிக்கிற இடத்துல சமாதானம். சின்ன சின்ன கருத்து மோதல்கள் உருவாகலாம். அடுத்து பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிடணும், வரவேற்று இந்த சமாதானத்தை உண்டு பண்ணிடணும். இப்ப இந்த இடத்துல சமாதானம் இருந்துச்சுன்னா எதற்கு வேலை இல்லை தெரியுங்களா? நாள்பட்ட பகை, விரோதங்கள், கசப்பு, பழிவாங்க துடித்தல், பிரிவு, இதுக்கெல்லாம் என்ன இல்ல, சமாதானம் உள்ள வந்துருச்சுன்னா அதற்கு வேலையே இல்லை. முடிஞ்சதா வசனம்? அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அருமையான ஆறுதலா முடிக்கிறார் கடைசியில். தேவ சமாதானம் உங்களோட இருக்க கடவுதுன்னு முடிச்சிருக்கலாம், அப்படின்னு பேசியிருக்காரு சில இடங்கள்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வேணுமா, சமாதானத்தின் தேவன் உங்களோட இருக்கணுமான்னு கேட்டா நம்ம பதில் என்னவா இருக்கும்? அந்த வார்த்தையை மறுபடியும் படிங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். சமாதானத்தை அனுப்பிட்டு தேவன் அங்கேயே இருப்பார் அப்படி சொல்லல. அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணரே உங்களோட இருந்துட்டா சமாதானம் என்ன ஆகுது உங்க லைஃப்ல? போகாது. சோ இரண்டாவது, சபை கூடி வர்ற இடத்துலயும் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவுக்குள்ளையும் ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தியத்தின் நிமித்தமே உண்டாகக்கூடிய பிரிவினையை தவிர்த்து சத்தியம் தெளிவாக காணப்படக்கூடிய இடத்தில் சகோதர சிநேகம், சந்தோஷம், சமாதானம், விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் ஒரு பாரத்தை ஒருவர் சுமப்பது, எல்லாவற்றிலும் நம்ம முன்னுதாரணம் காண்பிப்பது ஆவிக்குரிய விபச்சாரத்தை தவிர்க்கும். சோ இதை உணர்ந்து கொள்ளாமல், உடன்படிக்கையின் தாற்பரியத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் சகோதர ஐக்கியத்தில் ஒளிவு மறைவோடு நடந்து கொள்வது, உண்மை இல்லாமல் இருப்பது, வெளியில ஒரு லைஃப் உள்ள ஒரு லைஃப் நம்ம வாழ்வது, எப்பொழுதுமே குழப்பம், கலகம், நான் என்று யோசிப்பது, பிறருக்காக ஜீவன் கொடுக்க வந்திருக்கோங்கிறத மறந்துட்டு நம்மளுடைய சொந்தம் சுயத்தையே எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பது, இதெல்லாம் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா இது ஒற்றுமையின்மை, கலகம், பிரிவினை ஆகிய ஸ்பிரிச்சுவலான இரண்டாம் வகை விபச்சாரம். இன்னும் நம்ம பார்க்க போகின்ற 2-3 தலைப்புகள் இருக்கு. ஆண்டவர் இயேசுவுக்கு எதிரான விபச்சார குற்றம் என்பது என்ன, உலகத்தோடு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க போற விபச்சாரம் என்பது என்ன, தேவனுக்கு எதிரான விபச்சாரம் என்பது என்ன, விசுவாச வாழ்க்கையில நம்ம தவறக்கூடிய விபச்சாரம் என்பது என்னன்னு இன்னொரு 3 தலைப்புகள் இருக்கு. ஆக அதை நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். இன்றைய நாள்ல இதுவரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.